அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உளவியல் பகுதியில் அடிப்பக்கம் கண்டுபிடித்தல் அந்த பகுதியில் வந்துட்டு எப்படி நம்ம சுலபமாக வந்துட்டு விடை காண்றது அப்படின்றத முழுமையாக பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போதான் நான் சொல்கிற இந்த உளவியல் பகுதியில் வரும் விடைக்கு எளிதாக எப்படி விடை காண்றதுன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, வாங்க இன்றைக்கான கேள்விக்கு போகலாம். இன்றைக்கி கேள்விக்கான தலைப்பு என்னன்னாக்க, அடிப்பக்கம் கண்டுபிடித்தல். இதுவரை நடந்த அனைத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஆகட்டும், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆகட்டும், ஒவ்வொரு தேர்வுலையுமே இந்த மாதிரியான கேள்வி கட்டாயமாக இடம் பிடிச்சிருக்கும். ஒரு முக்கோணத்தை கொடுத்து அதில் ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த விடையும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக அந்த விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அடிப்பக்கம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோணத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சரில் ஏதோ ஒன்று தான் இந்த முக்கோணத்தில் இருக்கிற அடிப்பக்கம். அந்த முக்கோணத்துக்கும் இந்த 4 ஆப்ஷனில் உள்ள ஏதோ ஒரு நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன். இதுவரை நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎல் எக்ஸாம் ஆகட்டும், எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த முக்கோணத்தை மையமாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இடம் பெறும். அதனால் இந்த கொஸ்டினை முழுசாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த அடிப்பக்கம் கண்டுபிடிக்கும் முறை அப்படின்றது ரொம்ப சுலபந்தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லைங்க. ஒரு முக்கோணத்தை மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடு இருக்குது? 1 2 கோடு இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்கும்போது அடிப்பக்கம், மேலேருந்து கீழே வந்தால் தான் அடிப்பக்கம். அதுதான் கேட்டிருக்காங்க. அடிப்பக்கத்தில் இருக்கிற கட்டம் எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு சுலபமாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. மேலேருந்து கீழே வர்ற முதல் கோட்டுக்கு நம்ம ஒரு எண்ணை கொடுப்போம். 1 2 3 4. அதே மாதிரி கீழே ஒரு நம்பரை கொடுத்துடலாம். 1 2 3 4. இதுக்கு சுலபமாக நான் தான் முதலே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து நம்மளை குழப்புற மாதிரியே கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதில் ஈஸியாக நம்ம விடையை காண்றலாம். இந்த முக்கோணத்தை கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தில் அடிப்பக்கத்தில் உள்ள எண்ணிக்கையை நான் நம்பராக குறிச்சிக்கிட்டேன். அந்த நம்பரை நான் கூட்ட தான் போகிறேன். பெருசாலாம் நான் சம்மெல்லாம் போட்டு ஃபார்முலா போட்டு நான் விடை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஈஸியான முறையில் கூட்ட தான் போகிறேன். இப்போ 1 2 3 4 இந்த முதல் அடிப்பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி 10ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரியே ரெண்டாவது அடிப்பக்கத்தில் உள்ள நம்பரையும் 1 2 3 4 இது எல்லாத்தையும் கூட்ட போகிறேன். அதையும் கூட்டினால் வர்ற ஆன்சர் 10 தான். ஸோ இந்த 2 ஆன்சரையும் கூட்டினாக்கா வரக்கூடிய விடையை தான் இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கத்தில் எண்ணிக்கை. ஸோ இந்த ஆன்சரில் 4 ஆப்ஷனில் கொடுத்துக்கிற சரியான விடை எதுனாக்கா ஆன்சர் டி 20. இதுதான் சரியான விடை. முதல்ல ஒரு முக்கோணத்தை எம்டியாக கொடுத்துட்டு அதில் அடிப்பக்கத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு குழப்பிடுவாங்க. ஆனால் குழம்பவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இதுக்கு உண்டான விடையை கண்டுபிடிச்சிடலாம். நான் திரும்ப சொல்கிறேங்க. இது இதுவரை நடந்த எல்லா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்லேயும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இந்த முக்கோணத்தை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம விடையை காண்றதுக்கு அதிகமாக முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம நேரத்தையும் மிச்சம் பண்ண முடியும். எக்ஸாமில் அதிகமான மார்க்கு வாங்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி உளவியல் பகுதியில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸோடு அடுத்ததில் பார்க்குறேன்.